வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். இன்றைய சிறுகதை குருவிக்கூடு. ஒரு ஊரில் பழமையான கோவில் ஒன்று இருந்தது. பல வருடங்களாக அந்த கோவில் பூட்டியிருந்தது. அந்த கோவிலின் வெளியே ஒரு பெரிய வெண்கல மணி ஒன்று இருந்தது. பல வருடங்களாக பயன்படுத்தப்படாத காரணத்தினால் மணியின் உள்ளே பூச்சிக்கூடுகள் படர்ந்திருந்தது. வெகு நாட்களாக தங்குவதற்காக ஒரு நல்ல இடம் பார்த்து கொண்டிருந்த குருவி ஒன்று இந்த மணியை பார்த்தது. பல நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த இந்த மணிதான் அது தங்குவதற்கு சிறந்த இடமாக இருக்கும் என்று குருவி முடிவு செய்தது. பிறகு கூடு கட்ட தேவைப்படும் குச்சிகள், காய்ந்த புல் ஆகியவற்றை சேகரிக்கத் தொடங்கியது. நாட்கள் நகர்ந்தன. இப்பொழுது குருவி ஒரு அழகான கூடு ஒன்றை அமைத்து அதில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தது. தான் தேர்ந்தெடுத்த இடம் மிகவும் சிறப்பானதாக உள்ளது என்று தன்னை தானே புகழ்ந்து கொண்டது. இப்படி சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த கோவிலில் ஊர் பெரியவர்கள் கூடினர். பின் கோவிலின் நிலையை பற்றியும் கோவிலை திறப்பது பற்றியும் பேச ஊர் மக்களை அழைப்பதற்காக அந்த கோவில் மணியை அடித்தனர். அப்போது அந்த குருவியின் கூடு கீழே விழுந்து கூடு உடைந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் குருவி அங்கும் இங்கும் பறந்தது. பின்னர் அந்த இடத்தை விட்டு வெளியேறியது. என்ன செய்வது என்று தெரியாமல் அது சற்று நேரம் யோசித்து என்ன நடந்தாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி செல்ல வேண்டும் என்று மனதளவில் தன்னை தயார்படுத்தி கொண்டது. பிறகு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தனக்கு தங்குவதற்கான அடுத்த இடத்தை தேடிச் சென்றது. தேடல் தொடர்ந்தது. நீண்ட நேர தேடலுக்கு பின் அந்த குருவிக்கு தண்ணீரின் சலசலப்பு சத்தம் கேட்டு அந்த இடத்திற்கு சென்றது. அது ஒரு காட்டின் நடுவே இருந்த ஒரு அழகிய இடம். சுற்றிலும் மரங்கள், செடிகள், கொடிகள் மற்றும் சிறிய ஆறு ஒன்று அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே சொர்க்கம் போல் இருந்தது. அங்கு ஒரு மரத்தில் குருவி கூடு கட்டத் தொடங்கியது. இந்த முறை கனமான குச்சிகளை கொண்டு கூடு கட்டியது. இயற்கை சூழல் நிறைந்த அந்த இடத்தில் இருப்பது குருவிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது தங்கியிருந்த மணியை விட இந்த இடம் அதற்கு பிடித்திருந்தது. அதை இழந்ததால் இந்த சொர்க்கம் போன்ற இடம் கிடைத்ததை நினைத்து கடவுளுக்கு அதற்கான நன்றியை தெரிவித்தது அந்த குருவி. ஆம், நாம் ஒன்றை இழக்கிறோம் என்றால் அதைவிட பன்மடங்கு சிறந்ததாக நமக்கு ஒன்று கிடைக்கும் என்பதே ஆகும். நன்றி.